எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சியுடைய தாக்கம் அதிகமாகிருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மாவு பூச்சி தாக்கியிருந்தது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா வாட்டரை ஃபோர்ஸாக அது மேலே அடிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, அந்த பழைய சாதம் இருக்குது இல்லையா, வீட்டில் பண்ணுவோம்ல, பழைய சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சாதத்தை என்ன பண்ணுங்கள், ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. அப்பப்போ மட்டும் குலுக்கி விட்டுருங்க. 7வது நாள் அதை ஓப்பன் பண்ணி அதை நல்லா கரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, டிடர்ஜென்ட் இல்லைன்னா ஷாம்பு, இதை வேப்ப எண்ணெய் கூட கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வேப்ப எண்ணெய் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் டிடர்ஜென்ட் இல்லை ஷாம்பு இல்லை பாத்திரம் கழுவுற லிக்விட் இந்த மாதிரி இருக்கும்ல, ஏதாவது ஒன்று அதை எடுத்துகிட்டு அதை கூட தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி இது மேலே